ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் தாஜ் வீலாக். நம்ம இப்போ வந்து பாண்டிச்சேரியுடைய குடியரசு தின விழாவுக்கு வந்திருக்கிறோம். பாண்டிச்சேரியுடைய போலீஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய அணிவகுப்பை வந்து நம்ம பார்க்க போகிறோம். பல்வேறு பிரிவுகளுடைய அணிவகுப்பை வந்து நம்ம பார்க்குறோம். மதசார்பற்ற நாடு நம் இந்திய நாடு. அரசியல் அமைப்பு தந்த உரிமைகளையும் இதான் மொதல் பேண்ட் இப்போ தான் வந்துட்டு இருக்கிறாங்க. நற்செயல் புரிந்து உணர்வுகளுக்கு மதிப்பளிப்போம், வேற்றுமையில் ஒற்றுமை காண்போம். நம் இந்திய குடியரசு நாட்டின் பெருமைகளை ஃபர்ஸ்ட் வந்து பாண்டிச்சேரியுடைய போலீஸுடைய அணிவகுப்பு நடையிட்டு வருகின்றார்கள். பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு கம்பீரமா இருக்கு. வாவ், செம்ம டிசிப்ளினா இருக்கு. இந்த யூனிஃபார்ம்லாம் எக்ஸலண்டா இருக்கு. இது பாண்டிச்சேரி போலீஸோடைய அணிவகுப்பு. அனைவரும் இன்பமாய் வாழ ஜனநாயகமே எங்கள் வலிமை, ஒற்றுமையே எங்கள் அடையாளம், சமத்துவமே எங்கள் கொள்கை, சகோதரத்துவமே எங்களின் மேன்மை. மதசார்பற்ற நாடு நம் நாடு. பிளாக் கேட் வருது பாருங்க, செம்மையா இருக்குது இதை பார்க்கறதுக்கு. அப்படியே செம்மையான ஒரு ஸ்டெப்ஸ். அவர்களை தொடர்ந்து போக்குவரத்து பிரிவு ஆண்கள். முன்னாள் ராணுவ வீரர்கள் நலத்துறை. ஓகே, எல்லாம் ரிட்டையர்டு ராணுவ வீரர்கள் கம்பீரமா இருக்கிறாங்க. அவர்களை தொடர்ந்து காவல் படை பிரிவு பெண்கள். போலீஸ்லாம் முடிஞ்ச வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. என்சிசி குரூப் வந்து ஊர்காவல் படைப்பிரிவு ஆண்கள். என்சிசி உடைய ஏர்ஃபோர்ஸ். இது என்சிசி குரூப் விமன். தொடர்ந்து ஊர்காவல் படைப்பிரிவு பெண்கள். This is Navy, Senior Wings Navy. அவர்களை தொடர்ந்து தீயணைப்பு துறையினர். Fire Service. அவர்களை தொடர்ந்து முன்னாள் ராணுவத்தினர். Ex-serviceman. NCC Senior Division Boys Army. அவர்களை தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு ஆண்கள். தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை விமானப்படை பிரிவு ஆண்கள். சாரணைகள். NCC Senior Division and Force.
தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை தனிப்படை பிரிவு பெண்கள் NSS பாய்ஸ். ஆர்மி. வாவ். அவர்களைத் தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை கடற்படை பிரிவு பெண்கள் NCC சீனியர் நேவி. தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் முதுநிலை விமானப்படை பிரிவு பெண்கள் NCC சீனியர் ஏர்போர்ட். தொடர்ந்து தேசிய மாணவர் படையின் இளநிலை தரைப்படை கடற்படை விமானப்படை கூட்டாக ஆண்கள் NCC ஜூனியர் டிவிஷன் கம்பல் ஆர்மி நேவி ஏர்போர்ட். அவர்களைத் தொடர்ந்து சாரணர்கள் ஸ்கவுட்ஸ். அவர்களைத் தொடர்ந்து சாரணியர்கள் கைட்ஸ். இது நம்ம முன்னாள் ஸ்கூல் பசங்க. ஹேர் கட் பார்த்தீங்களா, செமையாகிறானுங்க. தொடர்ந்து நாட்டு நலப்பணி திட்டம் ஆண்கள் நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம் பாய்ஸ் டீம். இது எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து போயிட்டுருக்குறாங்க. கவர்மெண்ட் ஸ்கூலுடைய பாய்ஸ் மார்ச் ஃபர்ஸ்ட். சாலை போக்குவரத்து அணி சில்ட்ரன் டிராஃபிக் கோர்ஸ் CTC பாய்ஸ். சுப்பிரமணிய பாரதியார் கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அவர்களைத் தொடர்ந்து நாட்டு நலப்பணி திருவள்ளுவர். அவர்களைத் தொடர்ந்து வஉசி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி VOC கவர்மெண்ட் பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி. அன்னை சிவகாமி. அவர்களைத் தொடர்ந்து ஜீவானந்தம் அரசு மேல்நிலைப் பள்ளி காராமணிக்குப்பம் புதுச்சேரி ஜீவானந்தம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் காராமணிக்குப்பம் புதுச்சேரி. அவர்களைத் தொடர்ந்து இந்திரா காந்தி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் இந்திரா நகர் புதுச்சேரி இந்திரா காந்தி கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாய்ஸ். ஸோ பிரசிடென்சி. அவர்களைத் தொடர்ந்து அகில சுப்பராய நாயக்கர் அரசு உயர்நிலைப் பள்ளி முதலியார்பேட்டை புதுச்சேரி. இது நம்ம ஸ்கூல் அமலார் பவன். நாயக்கர் கவர்மெண்ட் ஹை ஸ்கூல் முதலியார்பேட்டை புதுச்சேரி. பேட்ரிக். இது அவர்களைத் தொடர்ந்து திருவள்ளுவர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி பெட்டி செமினார். தொடர்ச்சியாக அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி அன்னை சிவகாமி கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் புதுச்சேரி. வித்யா பவன்.
அவர்களைத் தொடர்ந்து PM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி முதல். This is from Amlar Bhavan. தொடர்ந்து PM ஸ்ரீ MOH பருக் மரக்காயர் அரசு மேல்நிலைப் பள்ளி காலாப்பேட் புதுச்சேரி. PM Sri MOH Farooq Marikaya Government High Secondary School, Kalapet, Puducherry. செம்ம ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறாங்க குழுனி. அவங்க கொஞ்சம் நல்ல கேப் விட்டு அப்படியே வராங்க பாருங்களேன். இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுது பயங்கரமாக. அவங்க பக்காவாக ஒரு கேப் விட்டு அந்த அட்ராக்ஷனஸ் வந்து பிரசிடென்சி மேல்நிலைப் பள்ளி எடுக்கிறாங்க. ரெட்டியார்பாளையம் புதுச்சேரி. சென்ட் ஜோசப் குழுனி Presidency High Secondary School, Boys, Reddyarpalayam, Puducherry. செம்ம டிசிப்ளினாக இருக்குது. This is presidency. அவர்களைத் தொடர்ந்து அமலோற்பவம் மேல்நிலைப் பள்ளி ஆண்கள் வாண்டர்பேட்டை புதுச்சேரி. Amlotom High Secondary School, Boys, Wanderpet, Puducherry. தொடர்ந்து புனித பேட்ரிக் முதுநிலைப் பள்ளி ஆண்கள் சாரதாம்பாள் நகர் புதுச்சேரி. St. Patrick Senior Secondary School, Boys, Saradambal Nagar, Puducherry. இது நல்லா இருக்கு. இந்த ட்ரெஸ்ஸிங்கும் நல்லா இருக்கு, பக்காவா இருக்கு. அவங்களோட அவர்களைத் ஸ்டெப்ஸ். தொடர்ந்து பெத்தி செமினார் மேல்நிலைப் பள்ளி புதுச்சேரி. Petit Seminar High Secondary School, Puducherry. பள்ளி So, ஆண்கள் band. தேங்காய் திட்டு புதுச்சேரி. Secondary School, பேண்ட் செமையா இருக்கு. High Secondary School, Girls, வானிலிருந்து அலங்கார போட்டிகளை அணிவித்து அரசுடன் ஆதிராவிட மண்டலங்களின் தலைமையை வழங்கி வேளாண்மை மற்றும் விவசாயத்தின் வளர்ப்பு கால்நடை பராமரிப்பு பெண்கள் டான்ஸ் ப்ரோக்ராம் இது. சுகாதார மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை
முதல் கலை நிகழ்ச்சி மிக அற்புதமாக வழங்கிய அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவியருக்கு நன்றியும் வாழ்த்து. ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை போற்றும் வகையில் சுதந்திர போராட்ட வீரர்களின் அடையாளமாக திகழும் இப்பாடலை மாணவ செல்வர்கள் தற்போது நடனமாடவிருக்கிறார்கள். நாவலர் நெடுஞ்செழியன் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவ செல்வர்கள். தேசமே காற்றை சுவைத்திடு தேசமே புறப்படு
புறப்படு உந்தன் பெருமையை உணர்த்திடு தேசம் நம் தேசம் தேசம் நம் தேசம் இமயம் குமரியும் நம் தேசம் திசையில் பரவட்டும் நம் வாசம் அச்சமில்லையே மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லையே மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமென்பதில்லையே எனக்கு கொடு குறைந்து தலைக்கு பார்க்க கொடு தமிழனென்றால் பிழிப்புயர் கொடு அச்சமென்பதில்லையே மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமென்பதில்லையே பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் வீடி பயன் கொள்ளுவார் தூய பகை வெல்லுவார் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் வீடி பயன் கொள்ளுவார் தூய பகை வெல்லுவார் வெளிப்பனிமலையில் நீதுலவுவார் வேலைக்கடல் முழுவதும் கப்பலிடுவோம் பள்ளத்தலமலைக்கு பாயல் செய்வோம் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் வீடி பயன் கொள்ளுவார் தூய பகை வெல்லுவார் சிங்கள தீவிரம் அமைப்போம் சேதுவை நடுவத்தி வீடி சமைப்போம் வங்கத்தில் ஓடிவார் நீரில் மிகையா மையத்து நாடுகளில் பயிர் செய்கிறோம் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் வீடி பயன் கொள்ளுவார் தூய பகை வெல்லுவார் பாரத தேசத்தின் பெருமைகளை அச்சமின்றி வெளிப்படுத்தி நடனமாடிய நல்லவாடு அரசு நடுநிலைப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பாடின
காணீரோ
இது ஒரு நூல். சமத்துவம், சுதந்திரம், நீதி என எழுதிய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் நம் தேசத்தின் உயிர் புத்தகம், உயிர் புத்தகம், உயிர் புத்தகம். Jaya
நலத்துறையின் குடியரசு தின விழா நல்வாழ்த்துக்கள். புதுச்சேரி அரசின் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் அலங்கார வண்டி மிகுந்த ரம்மியத்துடன் பல நலத்திட்டங்களை பற்றி காட்சிப்படுத்த வருகிறது. இதோ உங்கள் கண் முன்னால். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை நம் வாழ்க்கையின் முக்கியமான தருணங்களில் நம் பெற்றோர் போல உறுதுணையாக நின்று செயலாற்றி வருகிறார்கள். நமது பாரத பிரதமரின் நல்லாசியுடன், நமது துணைநிலை ஆளுநர் அவர்களின் வழிகாட்டுதலுடன், நமது மாண்புமிகு முதல்வரால் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டை உறுதிப்படுத்தும் நோக்கத்துடன் முழு முயற்சியில் பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார்கள். தாயான பெண்கள் குழந்தையை ஆரோக்கியமாக பெற்று வளர்க்க ரூபாய் 18,000 உதவித்தொகை வழங்குகின்றனர். ஏழை பெண்களின் திருமணத்திற்கு ரூபாய் 1 லட்சமும், கலப்பு திருமணத்திற்கு ரூபாய் 3 லட்சமும் தருகின்றனர். பெண்களின் வாழ்வாதார முன்னேற்ற நோக்கத்துடன் மின்சார இருசக்கர வாகனம் மற்றும் மின்சார ஆட்டோ வாங்க 75% மானியம் வழங்கப்படுகின்றது. கழிப்பறையில்லா வீட்டில் கழிப்பறை கட்ட உதவித்தொகையும் தருகின்றனர். இயக்ககத்தின் பல்வேறு நலத்திட்டங்களை பறைசாற்றும் விதமாக அலங்கார ஊர்தி வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் உயர் ரக மனித ரகங்கள் மூலம் அதிக மகசூல் பெறுவோம். அதிக எண்ணெய் உற்பத்தி மூலம் இறக்குமதி குறைப்போம். அந்நிய
அந்நிய நாடுகளும் மேலுள்ள சார்பினை குறைத்து அந்நிய செலவாணி சேமிப்பு. தேசிய எண்ணெய் வித்துக்கள் இயக்கத்தில் இணைவோம், தேசிய வளம் சேர்ப்போம். அலங்கார ஊர்தியில் மத்தியில் வடிவமைக்கப்பட்டுள்ள பெரிய அளவிலான மணிலா அதிக எண்ணெய் அளவு கொண்ட உயர் ரக மணிலா ரகங்களையும் பிரதிபலிக்கும் விதமாக அமைக்கப்பட்டிருக்கின்றது. துறையினருக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததாக கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையின் அலங்கார வண்டி இதோ அரங்கை நோக்கி வருகை புரிந்து கொண்டிருக்கின்றது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை கால்நடை பராமரிப்பு துறை மூலம் பெண் கன்று ஈனும் சினை ஊசி கிராமங்கள் தோறும் வெற்றிகரமான முறையில் செயல்படுத்தப்படுகிறது. மேலும் அவசர சிகிச்சை அளிக்க ஆம்புலன்ஸ் அவசர ஊர்தி 24 மணி நேரமும் செயல்பட்டு வருகிறது. வெளியே கரு உருவாக்கப்பட்டு பசுவுக்குள் செலுத்தும் திட்டமும் இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன் புதுவை மாநிலம் முழுவதும் சிறப்பாக செயல்படுத்தப்படுகிறது. கோழி வளர்ப்பு மற்றும் வான்கோழி வளர்ப்பு 50% மானியத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது. புது திட்டங்களான புல் வெட்டும் கருவிகள், தீவனம் தயாரிக்கும் கருவிகள், பெலட் மேக்கிங் மிஷின், கால்நடைகளுக்கான தரை விரிப்புகள், ஃப்ளோர் மேட் 100% மானியத்தில் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தொடர் மலட்டுத்தன்மை நீக்க முகாம்கள், சிகிச்சை முகாம்கள், கால்நடை மற்றும் கோழிகள் கண்காட்சிகள், நாய்கள் மற்றும் பூனைகள் எழில் கண்காட்சிகள் என தொடர்ச்சியாக மக்கள் மேம்பாட்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மேலும் அடித்தள மக்களின் அன்றாட வாழ்வியல் தேவைகளை பூர்த்தி செய்து அவர்களுடைய பொருளாதார மேம்பாடு, மகளிர் முன்னேற்றம் என எண்ணற்ற பணிகளை செவ்வன செயல்படுத்தி வருகிறது. கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை ஊர்திகளை தொடர்ந்து புதுச்சேரி மின்துறையின் ஊர்தி புதுச்சேரி மின்துறை அலங்கார ஊர்தியானது ரூபாய் 840 கோடி மதிப்புள்ள புதுச்சேரியின் மின்சார எதிர்காலத்தினை வெளிப்படுத்தி இந்த அலங்கார ஊர்தி வளர்ச்சி, நவீன தொழில்நுட்பம் மற்றும் தன்னிறைவை பிரதிபலிக்கிறது. RDSS திட்டத்தின் கீழ் பழைய மின் கம்பிகள் மாற்றப்பட்டு புதிய மின் மாற்றிகள் அமைக்கப்பட்டு நகரமும் கிராமமும் நம்பகமான மின்சாரத்தை பெறுகின்றன. ஸ்மார்ட் மீட்டர் திட்டத்தின் மூலம் இலவச மின் மீட்டர்கள் பொருத்தப்பட்டு துல்லியமான பின் பயனீட்டு பட்டியல் குறித்த நேரத்தில் வழங்கப்படுகிறது. PM சூரியகார் மஃப்ட் பிஜ்லி யோஜனா திட்டத்தின் கீழ் வீடுகளில் சூரிய மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு மின் கட்டண சேமிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உறுதி செய்யப்படுகிறது. பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் சிஸ்டம் மூலம் மின்சாரத்தை சேமித்து தேவைக்கேற்ப பயன்படுத்தி கிரிட் நிலைத்தன்மையை பெறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலங்கார ஊர்தி அரங்கை நோக்கி வருகை புரிய உள்ளது. வளர்ச்சியடைந்த பாரதம், வேலை மற்றும் வாழ்வாதார உத்தரவாதம் என்பது மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 என்ற தொலைநோக்கு இலக்கை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட முக்கியமான கிராமப்புற மேம்பாட்டு சட்டமாகும். இந்த சட்டத்தின் கீழ் உடல் உழைப்பை மட்டுமே மேற்கொள்ள முடிந்த ஒவ்வொரு கிராமப்புற குடும்பத்தினருக்கும் ஒரு நிதியாண்டிற்கு 125 நாள் வேலை நாட்கள் ஊதியத்துடன் கூடிய உத்தரவாதம் சட்டப்பூர்வமாக உறுதி செய்யப்பட்டுள்ளது. இது முந்தைய வேலை உத்தரவாத ஏற்பாடுகளை விட குறிப்பிடத்தக்க வகையில் விரிவுபடுத்தப்பட்டதாக இருந்தது. கிராமப்புற குடும்பங்களின் வருமான பாதுகாப்பையும் வாழ்வாதார நிலைத்தன்மையையும் வலுப்படுத்தும் ஒரு முக்கியமான இந்த முயற்சியை பறைசாற்றும் விதமாக இதோ அரங்கை நோக்கி மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை DRDA அலங்கார அணிவகுப்பு வாகனம்
ஊர்தி இதோ நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதன் மைய கருத்து என்னவென்றால், ஆரோக்கியமான சமுதாயத்தை உருவாக்க சுற்றுப்புற சூழலை பாதுகாக்க வேண்டும் மற்றும் மனநலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற கருத்தை விளக்கும் விதமாக ஒரு பெரிய நாணயம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாணயத்தின் ஒரு பக்கம் சுற்றுப்புற சூழல் பாதுகாப்பையும் மறுபக்கம் மனநலத்தையும் காட்சிப்படுத்தியுள்ளது. நாணயத்தில் இடதுபுறம் சுற்றுச்சூழல் பாதுகாக்க என்ன செய்ய வேண்டும் என்பதை விளக்கும் வகையில் விழிப்புணர்வும் காட்சிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. வாகனத்தின் வலப்புறத்தில் மனநலம் குறித்த விழிப்புணர்வை மருத்துவர் ஆலோசனை வழங்கும் விதமாக காட்சிகள் அமைக்கப்பட்டுள்ளது. வாகனத்தை சுற்றியுள்ள பகுதியில் நலவழித்துறையின் சாதனைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. வாகனத்தின் கீழ்ப்புறம் நடைப்பகுதியில் ஆயுஷ்மான் வே வந்தனா காப்பீடு திட்டம் 70 வயதிற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்ததை விளக்கும் விதமாக விழிப்புணர்வு பதாகைகளை முதியவர்கள் ஏந்தி வருகிறார்கள். மேலும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு செய்கின்ற இந்த நிகழும் காலங்களில் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்களில் வரும் புகையினால் மனிதர்களுக்கு கண் எரிச்சல், ஆஸ்துமா, மூச்சு திணறல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க நாம் என்ன செய்ய வேண்டும் என பஞ்சபூதங்களான காற்று, நிலம் மற்றும் நீர் நமக்கு கூறுவதை கேளுங்கள். அன்புள்ள புதுச்சேரி மக்களே, நான் காற்று பேசுகிறேன். நீங்கள் உயிர் வாழ பிராண வாயு அளிக்கிறேன். நீங்கள் இதை உணராமல் மரம் வெட்டுதல், தொழிற்சாலை கழிவுகள், வாகன புகை காரணமாக நச்சு வாயுகளால் உங்களை பாதுகாக்கும் ஓசோன் படலம் பாதிக்கப்படுகிறது. நான் நிலம் பேசுகிறேன். நீங்கள் உயிர் வாழ நான் உங்களுக்காக உணவு, தானியம், கீரை, பழங்களை தருகிறேன். இதனை உணராமல் மாசடைந்த சுற்றுப்புறம், கழிவுகள் போன்றவற்றால் நிலவளம் கெடுகிறது. மக்கள் புற்றுநோய், நீரிழிவு, ஊட்டச்சத்து குறைபாடு போன்ற நோய்களுக்கு ஆளாகிறார்கள். நான் நீர் பேசுகிறேன். நீங்கள் உயிர் வாழ குடிநீர் கொடுப்போம். இதனை உணராமல் நீர்நிலைகளில் மக்காத கழிவுகள், பிளாஸ்டிக் போன்றவற்றால் என்னை அசுத்தப்படுத்தி மக்கள் வயிற்றுப்போக்கு, மஞ்சள் காமாலை போன்ற நோய்களுக்கு ஆளாகிறார்கள். எதிர்கால சந்ததியினர் நோயின்றி வாழ காற்று, நீர், நிலத்தை மாசுபடுத்தாமல் சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அனைவரும் மரம் நடுதல், மாடித்தோட்டம் அமைத்தல் வேண்டும். அனைத்து அரசு நிகழ்ச்சிகளில் கண்டிப்பாக ஒரு மரத்தையாவது நட வேண்டும். பணிவோடு கேட்டுக்கொள்வோம். மரம் வளர்ப்போம், நலமுடன் வாழ்வோம். லட்சுமணா, ஓடாத. அந்த ட்ராக் ஃபைனல் போறதுக்காக நீ 3 நாள் தொடர்ந்து ட்ரைனிங் எடுக்கிற. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க. டே சக்திவேலு, என் கிரேடை இம்ப்ரூவ் பண்ண முயற்சிக்கிறேன்டா. என்ன நம்பித்தான் என் குடும்பமே இருக்கு. உங்க அப்பா அம்மா இங்க எங்கடா இருக்கிறாங்க? தோ மணி அடிச்சதான் ஜிம்முக்கு பின்னாடி போறான். ஒரே ஒரு சுவை பாக்குதான். இத கவனமா யூஸ் பண்ணா உன் டென்ஷனு மொத்தமும் போயிடும்டா. எனக்கு தெரியாதா என்ன அது என்ன பொருள்னு? இத லைட்டா ஸ்மெல் பண்ணா போதும். இந்த ஹெல்த் கிளாஸ் வீடியோல வர மாதிரிலாம் பெருசா ஒண்ணுமே கிடையாது. உன் மன அழுத்தம், டென்ஷன் எல்லாம் பறந்து போயிடும்டா. லட்சுமணா, எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். இத பத்தி உனக்கு தெரியுமா தெரியாதா? முத்து, இந்த பாக்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையாம. சக்திவேல் தான் சொன்னாரு, இது மன அழுத்தத்துக்கு உதவுதான். எல்லாரும் யூஸ் பண்றாங்க, நாமும் தான் ட்ரை பண்ணி பாப்போமே. லட்சுமணா, கொஞ்ச நாளா சக்திவேல் நடவடிக்கை பாத்தியா? இருமல் இல்லாம ஒரு ஸ்டெப் அவனால முடிக்க முடியாது. எனக்கு சக்திவேல நல்லா தெரியும். அவர் ரொம்ப பிரபலமானவர். அது மட்டும் இல்லாம எப்பவுமே டென்ஷன் ஆனதே இல்ல. சக்திவேல எதையோ மறைக்கிறதுனாலதான் டென்ஷன் இல்லாத போல காட்டிக்கிறான். இது ஒரு சுயப்பாக்குல இருந்து ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல சுகமா தான் தெரியும், ஆனா அதோட முதல் விஷயம் வேலை செய்யறதை நிறுத்துது. இது ஒரு சர்க்கிள். லட்சுமணா, மேல போ. முதல் வெற்றி. இந்த நாள் முழுக்க அப்படியே நீ பறந்துனே இருக்கலாம். நான் ஜெயிச்சிடணும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை ஒண்ணு போதும். இந்த பாக்கெல்லாம் எனக்கு தேவை. இந்த ஒரு சின்ன பாக்குக்காடா இப்படி பயப்படுற? நீ எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். சக்திவேல், நான் பயப்படல. நான் எதையும் தொடங்கவும் விரும்பல. இப்ப தொடங்கிட்டேன்னு வச்சுக்கியா, அப்புறம் இதுக்கே அடிக்ட் ஆகி இது போராட அப்புறம் பெரும்பாடு படலுக்கு போதுமான மன அழுத்தம் இருக்கு. நான் நிதானமா தான் இருக்கேன். என்ன நிர்வகிக்க எனக்கு ஒரு பழக்கம் தேவையே இல்லை. ரொம்ப நன்றி முத்து. நான் உணர்றேன், நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். எனக்கு எல்லாமே தெரியும் முத்து. முதல்ல அவங்க கூட போய் சக்திவேலை எப்படியாவது திருத்தான்னு நினைச்சேன். ஆனா சக்தி
குட்டிகள் அது வந்து வெளியே வரவே இல்லை. அந்த குழுவே அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் பிரிச்சுட்டேன். இப்பதான் எனக்கு தன்னம்பிக்கை வளர்ந்திருக்கு. இதை கேட்ட சக்திவேல் தானும் லட்சுமணனை போல தன்னம்பிக்கை கொண்டு சாதிக்க வேண்டும் என்று மனம் திருந்தி தன் தாயுடன் மருத்துவமனைக்கு செல்லுதல். வாங்கம்மா, சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. உங்க பையனுக்குள்ள மன அழுத்தத்தை குறைக்க யோகா, நடைப்பயிற்சி, தியானம் போன்ற பயிற்சிகளை சொல்லிக் கொடுங்க. அதிகமா செல்போன் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். நல்ல பழக்க வழக்கம் மற்றும் நல்ல சிந்தனையுள்ள புத்தகங்களை வாங்கி கொடுங்க. இதை எல்லாம் நீங்க கடைபிடித்தாலே உங்க பையன் விரைவில் குணமடைஞ்சிருவான். 150 ஆண்டுகளை நிறைவு செய்கின்ற இந்த பொன்னான தருணத்தில் தேசப்பற்றும் மனித நலமும் ஒன்றிணைகின்றன. மக்களின் ஆரோக்கியமே நாட்டின் உண்மையான பலம் என்பதை கருத்தில் கொண்டு சுகாதாரத்துறை ஆரோக்கியமான வலிமையான இந்தியாவை உருவாக்க உறுதியாக செயல்பட்டு வருகிறது. வந்தே மாதரம். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் ஊர்தியை தொடர்ந்து மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அலங்கார ஊர்தி. இந்த அலங்கார ஊர்தியின் மைய கருத்து ஒரு குழந்தையின் பிறப்பிலிருந்து முதுமை வரை ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கட்டத்திலும் அரசாங்கம் எப்படி துணை நிற்கிறது என்பதை காட்சிப்படுத்துவது. இந்த அலங்கார ஊர்தியில் தாய் நலம், பெண் குழந்தை பாதுகாப்பு, பெண்களின் உரிமை, வேலை செய்யும் பெண்களுக்கு ஆதரவு, குழந்தைகள் பராமரிப்பு, பெண்கள் பாதுகாப்பு சேவைகள், முதியோர் நலம் போன்ற பல முக்கியமான அம்சங்கள் நாடக வடிவில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இந்த அலங்கார ஊர்தியின் மூலம் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் பல்வேறு திட்டங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலும் எப்படி ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகின்றன என்பதை நாம் காண இருக்கின்றோம். நாம் இப்போது கண்ட அலங்கார ஊர்தி ஒரு துறையின் செயல்பாடுகளை மட்டுமல்ல, ஒரு சமுதாயத்தின் பொறுப்பையும் எடுத்து காட்டுகிறது. மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத் துறையின் திட்டங்கள் ஒரு நாளில் சொல்லி முடிக்க முடியாத அளவிற்கு பரந்தவை. ஏதாவது நல்ல செய்தியா? நீ மாசமா இருக்கேன்னு? ஆமாண்டி, நான் மாசமா இருக்கேன். வாழ்த்துக்கள் டி. இந்த மாதிரி நேரத்துல உன் உடல் நலம் மற்றும் ஆரோக்கியம் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஆமாண்டி, அவ சொல்றது கரெக்ட் தான். நீ அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்துல போய் பதிவு பண்ணனா உனக்கு தினம் ஒரு முட்டை, சத்தான உணவு எல்லாம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா திட்டத்துல பதிவு பண்றவங்களுக்கு முதல் குழந்தைக்கு 5000 ரூபாயும், இரண்டாவது குழந்தைக்கு 6000 ரூபாயும் கொடுக்கறாங்க. அப்படியா? நான் உடனே அங்கன்வாடி மையத்துக்கு போய் பதிவு பண்றேன். இந்த பேஷண்டோட அட்டெண்டர் யாருப்பா? நான் தான் மேடம். உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கு. பொம்பளை பிள்ளையா? ரொம்ப கஷ்டமாச்சு. என்ன கஷ்டம்? குழந்தை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுமா? பெண்ணோ ஆணோ, குழந்தைனாலே சந்தோஷம்தான். குழந்தை இல்லாதவங்க தத்தெடுப்பதற்கான நம் துறையின் காரா வெப்சைட் போய் பார்த்தாதான் தெரியுது. நமது முதலமைச்சர் பெண் குழந்தைகளுக்கு என்னென்ன திட்டங்கள் கொடுத்து இருக்காருன்னு தெரியுமா? சிஎம் கேர் திட்டம் மூலமா பெண் குழந்தையின் பெயர்ல 50,000 ரூபாய் வைப்பு நிதியா வைக்கப்படுகிறது. 50,000மா? குழந்தை பேர்லையா? ஆமா. குழந்தையின் 21 வயதுக்கு பிறகு அவளுடைய கல்வி மற்றும் எதிர்கால தேவைகளுக்கு பயனாகும். நன்றிப்பா. பெண் குழந்தைனாலே வரம் தான்ப்பா. பெண் குழந்தை 2 குழந்தைகளையும் அங்கன்வாடி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறையின் அலங்கார வாகனத்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பல்வேறு துறையின் அலங்கார ஊர்தியின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைக்கி குடியரசு விழா பாண்டிச்சேரியில் நடந்த எல்லா ஈவெண்ட்டையும் வந்து பக்காவாக கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள்.